சைடு மிரர்லாம் யாராவது பைக்கில் வச்சு ஓட்டுவாங்களா ப்ரோ? அதெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு நல்லா மாசாக கெத்தாக வண்டி ஓட்டுங்க. அதில் தாங்க கெத்தே இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு சேஃபாக போகணுமா இல்லை கெத்தாக போகணுமா? எனக்கு சேஃப்டி தான் பிரதர் முதல்ல முக்கியம். சிட்டி உள்ள மிரர் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு முக்கியமாக நான் இதை யாருக்கு சொல்கிறேன்னா, இந்த உள்ளுக்குள்ளார கியர் கட் பண்ணி பெண்டு போட்டு ஓட்டுறீங்களே, அதனால் என்ன யூஸ்? உன் வண்டியில் சைட் மிரரும் இருக்க மாட்டேங்குது. வெரி சிம்பிளுங்க. சைட் மிரர்ஸ் இருக்கிறதால நீ ஓவர்டேக் பண்ணும்போது யூ வில் see the side mirror because from the other lane யாரும் வந்து ஒன்று இடிச்சிடக்கூடாது. நான் சொல்கிறது ஒன் வேலே சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஹைவேஸ்லேயே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம எல்லோரும் ஓவர்டேக் பண்ணுவோம், அந்த ஆசை நமக்கு இருக்கும். சைட் மிரர்ஸ் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஓவர்டேக் பண்ணுவீங்க? அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த டிவைடர்ஸில் கட் பண்ணி அதர் லேனுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா? நம்ம சென்னையில் நிறைய ரோட்ஸ் அப்படி இருக்குது. மெட்ரோவில் நடக்குதா? கேப்ஸ் இருக்கா? அந்த கேப்பில் பூந்து அடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு போகிறீங்களா? இந்த ரோட்லேருந்து இங்கே போனோம் அப்படின்னா இப்படி ஸ்விட்ச் ஆகி போகிறீங்களா? திரும்பிடுறீங்க, ஓகே. திரும்பினதுக்கப்புறம் இப்படி மிரர் இல்லைன்னா இப்படி பார்க்க வேண்டியது. ஏன்னா பின்னாடி இருந்து வர வெஹிக்கிள் இடிச்சிருமோன்ற பயம். அது எதுக்கு? அது மிரர் வச்சுங்க. அதனால தான் மிரர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். நீ திரும்பினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பின்னாடி பார்த்து ஒரு வண்டி உங்களை இடிச்சிருமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல, இப்படி பார்த்து அந்த டைம் அந்த ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணலாம். சரி ஓவர்டேக் பண்ணும்போது பின்னாடி பார்க்குறீங்க, அப்போ முன்னாடி யார் பார்க்குறீங்க? ஐயோ அதை மறந்துட்டேன்றீங்களா? சரி ஜோக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதானே முக்கியம். அப்போ நீங்கள் மிரர்ஸ் வச்சுக்கிட்டா நீங்கள் திரும்பும்போது பின்னாடி தெரியும்ல யார் வரான்ட்டு. ஸோ கேல்குலேட் பண்ணி நீங்கள் முன்னாடி ஓட்டலாம்ல. அது ஒரு சிங்கிள் லேனாக இருக்குது, போகிறதும் அதில் தான் வரதும் அதில் தான். அங்கே என்ன பண்ணுவீங்க? அங்கே இன்னும் ரிஸ்கியாச்சு. ஈசிஆர் மாதிரியான ரோடெல்லாம் அப்படி தான். ஸ்டேட் ஹைவேஸ், முக்கால்வாசி ஸ்டேட் ஹைவேஸ் வந்து அப்படி தான். அதாவது நான் சும்மா விளையாட்டாக இதை ஆரம்பித்தா கூட ரொம்ப சீரியஸ் நோட்டில் சொல்கிறேன். நான் முக்கியமாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப ஜாகிரதையாக வண்டி ஓட்டுங்க. பி வெரி கேர்ஃபுல். ப்ளீஸ் பி வெரி ரெஸ்பான்சிபிள். ரொம்ப ஒரு பொறுப்போட ஜாகிரதையாக வண்டி ஓட்டுங்க. ஓகே, ப்ளீஸ் டேக் கேர். பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.